Welcome to James Student Side Friend. In the video, we will talk 12th Standard Accountancy, Chapter 4, Sum number 5. The following particulars are available in respect of business carried on by a partnership firm. Profit earned 2016, 25,000, 2017, 23,000, 2018, 26,000. Profit of 2016 include non-recurring income of rupees 2,500. Profit of 2017 is reduced by 3,500 due to stock destroyed by fire. The stock was not insured, but it is decided to insure the stock in future. The insurance premium is estimated to be rupees 250 per annum. These are the adjustments given here. You are required to calculate the value of goodwill of the firm on the basis of 2-year purchase of average profit of the last 3 years. Okay. என்ன மெத்தட்ல போட போறோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல தான் போட போறோம். பிஃபோர் தட் இங்க ப்ராஃபிட்ல என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சரி பண்ணி ப்ராஃபிட் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டுக்கலாம். பர்டிகுலர்ஸ் 2016, 2017, 2018. ப்ராஃபிட் 2016 ஓட ப்ராஃபிட் என்னது? 25,000. 2017 ஓட ப்ராஃபிட் 23,000 and 2018 ஓட ப்ராஃபிட் 26,000. First, profit of 2016 includes வந்தாலே மைனஸ் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? includes a non-recurring income of rupees 2,500. non-recurring incomeனா என்ன அர்த்தம்? இந்த இன்கம் எப்பயாவது ஒரு தடவை தான் வரும், திரும்ப திரும்ப வராது. அப்ப இந்த இன்கம் நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே ப்ராஃபிட்னா நார்மலா கிடைக்கிறதா நமக்கு ப்ராஃபிட். அதனால நான் ரெக்கரிங் இன்கம் என்ன பண்ண போறோம்? நம்ம மைனஸ் பண்ண போறோம். ஸோ 2016 ப்ராஃபிட்ல இருந்து நான் ரெக்கரிங் இன்கம் 2,500 என்ன பண்றோம்? மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 22,500. Next, profit of 2017 is reduced by 3,500 due to stock destroyed by fire. ரெடியூஸ் ஆயிருக்குன்றது ஒரு அட்ஜஸ்ட்மெண்டா கொடுத்துருக்காங்க. 3,500 ஸ்டாக் வந்து என்ன ஆயிடுச்சு? ஃபயரால டெஸ்ட்ராய்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் நார்மலா நடக்கிறது இல்லை. எப்பயாவது தானே இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும். அது நார்மலா நடக்கிறது இல்லை. அதனால இந்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணோம்? அது ஆக்சுவலா என்ன ஆயிருக்கு? ப்ராஃபிட்ல இருந்து அது ரெடியூஸ் ஆயிருக்கு. ஆனா நம்ம அதை என்ன பண்ணக்கூடாது? ரெடியூஸ் பண்ண கூடாது. இதெல்லாம் வந்து நாட் அ யூஷுவல் ஐட்டம். இது யூஷுவலா நடக்காது, எப்பயாவது தான் நடக்கும். ஸோ அதனால அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ அதனால இந்த ப்ராஃபிட்ல இருந்து என்ன பண்றோம்? நம்ம இந்த 3,500 என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து நமக்கு அன்யூஷுவல் ஐட்டம். இது எப்படி நான் ரெக்கரிங் இன்கமோ அதே மாதிரி இது நான் ரெக்கரிங் லாஸ். ஓகேவா? அதனால இந்த அமௌண்ட் என்ன பண்றோம்? நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2017 ப்ராஃபிட் 23,000. அந்த 23,000ல இருந்து இந்த ஸ்டாக் டெஸ்ட்ராய்ட் பை ஃபயர் என்ன பண்றோம்? ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப ஆட் பண்ணும்போது 26,500. நெக்ஸ்ட் 2018 ப்ராஃபிட்ல ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? No adjustments is given for 2018. So அந்த ப்ராஃபிட் அப்படியே எடுத்துக்கிறோம். 2018 ப்ராஃபிட் என்னது? 26,000. அப்போ இப்போ ப்ராஃபிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ப்ராஃபிட் இருக்கு? ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தோம்னா 22,500, 26,500, 26,000. இப்போ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ண போறோம். நம்ம லாஸ்டா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா ப்ராஃபிட், இதுதான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 22,500 plus 26,500 plus 26,000 divided by 3. ஏன்னா 3 years profit இருக்கணும், divided by 3. So இதை ஆட் பண்ணா நமக்கு 75,000. 75,000 by 3 டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 25,000 கிடைக்குது. ஓகேவா? இப்போ நமக்கு இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு? The stock was not insured, but it is decided to ensure the stock in future. ஸ்டாக் வந்து இன்ஷூர் பண்ணல. ஸோ ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான்னு இருக்காங்க? அந்த ஸ்டாக்கை இன்ஷூர் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ்க்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 250 per annum. ஒரு வருஷத்துக்கு 250 rupees ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன ஆகும்? இன்க்ளூட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அதனால ஆவரேஜ் ப்ராஃபிட்ல இருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும்? இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மைனஸ் பண்ணணும். ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் 25,000ல இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஆவரேஜ் ப்ராஃபிட் பிஃபோர் அட்ஜஸ்ட்மெண்ட் 25,000. ஸோ அதுல இருந்து இன்சூரன்ஸ் ப்ரீமியம் என்ன பண்றோம்? 250 மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்குது? 24,750. இதுதான் ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ நமக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைச்சாச்சு. ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட்னர் ரெமினரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது ரெண்டுமே ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஓகேவா? எது ரெண்டுத்தையும்? ரெமினரேஷன் அண்ட் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது ரெண்டுமே ஆவரேஜ் ப்ராஃபிட்க்கு அப்புறம் தான் மைனஸ் பண்ணணும்.
ஸோ மைனஸ் பண்ணியாச்சு, நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட்டும் கிடைச்சாச்சு 24,750. இப்போ குட்வில்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த குட்வில்? Goodwill equal to average profit into number of years purchase. So, இப்போ இங்க நமக்கு average profit 24,750 into number of year purchase நமக்கு sumல கொடுத்திருக்காங்க. 2 years purchase ஆஃப்னு கொடுத்திருக்காங்களே, அப்ப number of year purchase எவ்வளவு? 2. So, into 2 multiply பண்ணா 49,500. So, goodwill equal to rupees 49,500. That's it. Thank you.